செல்லமீனா அப்பா பாரு, உன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. நான் போய் சொந்தக்காரங்களும் பத்திரிக்கை வைக்கணும். காலையில தான் வருவேன். ராத்திரி நேரம் சூதானம் இருந்துக்க, சரியா? சரிப்பா, போயிட்டு வாங்கப்பா. அண்ணே, கருப்பனே. அடடே, நம்ம பாண்டி வாப்பா. என்ன நல்லா இருக்கியா? என்ன இப்படி தூரம்? ஒன்றும் இல்லைண்ணே, அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம். அதான் உங்களை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துப்பான்னு வந்தேன். நீ வந்த நேரம் நல்ல நேரம். இப்ப என் மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எப்படி இப்படி திடீர்னு? காலேஜில் படிக்கிற போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணிருக்கேன். அந்த பிள்ளை நைட்டோட நைட்டா வீடு தேடி வந்துருச்சு. அப்புறம் ஏலே, நீ வந்த பிள்ளைய வரட்ட முடியும். அதனாலதான் வீட்டுக்குள்ள வச்சு தாலி கட்ட ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது விவரம் சொன்னாங்களா? 2 பேரும் வாயவே திறக்க மாட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க தேடி வர முன்ன கல்யாணத்தை முடிங்கன்ட்டு 2 பேரும் சொல்றாங்க. பிறகு நான் என்ன செய்யறது? ஓயா முட்டாளு, இதே என் மக பண்ணியிருந்தானே வை, அவளை அப்படியே ஆத்துல கள்ளக்கட்டி இறக்கி விட்டுருப்பேன். இல்ல, யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? வந்தது வந்துட்ட, நீயே தாலி எடுத்து கொடுத்து என் மகன் கல்யாணத்தை முடிச்சு விட்டு போ. இல்லையா கருப்பு, தப்பா எடுத்துக்காத. எங்க ஊர் வழக்குப்படி பொண்டாட்டி இல்லாத ஆம்பளை தாலி எடுத்து கொடுக்க மாட்டோம். அதனால கட்டாயம் நான் ஆசீர்வாதம் பண்றேன். நீ உங்க சொந்த பந்தங்களை உள்ள வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வா. பாண்டிய, ஆசீர்வாதம் வாங்க பொண்ணு அப்படி வர சொல்லவா? வர சொல்றா. முருகேசா, மருமகளை கூட்டு வாப்பா. சின்னஞ்சிருச்சுக்க, புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கு. காசு பணம் கொடுக்காம போனா நல்லா இருக்காது. எந்திரிப்பா நல்லா இருக்குப்பா. எப்பா செல்லமீனா, நீங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நீ மன்னிச்சிருங்கப்பா. ஏமா, அவ என்னம்மா செல்லம்மனா? நீ என்னம்மா அப்பான்ற? ஒண்ணுமே எனக்கு புரியலையாம்மா. ஏங்க, வேமா தண்ணியை தொழிக்க 10 லட்சம் போகுது. ஏடா, இவ நம்ம 10 லட்சம் புது கரையை சொல்ற. வேமா தண்ணி அறியா? ஏமா, இவன் நானும் வழி போகான பழக்கஞ்சாமா. மத்தபடி இவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்லுமா. சொல்றேன் மாமா, எங்க அப்பா பனை மரத்தை பத்தி நடுத்தாரு. எங்க அப்பா மில்லுல வேலை பாக்குறாரு. இப்ப நான் சொல்றேன், உங்க அம்மா வரு வெள்ளையம்மா, உங்க அப்பா வரு மீசப்பாண்டி. நீங்க சொன்னது பூரா சத்தியா மாமா. இன்னும் இருக்குமா? என் தங்கச்சி வெள்ளையம்மாவை காதலிச்சு கரைஞ்சி போனவங்க வைப்பேன். அப்ப நீங்க தென்னை மரத்தை பற்றி கை வெட்டி கருப்பா? உன்னையத்தான் எத்தனை வருமா தெரிவிக்கின்றேன். மாமா 20 லட்சம் போகுது, தண்ணி அடிங்க. சோ, இவ வேற 10 லட்சம்ன்றா 20 லட்சம்ன்றா. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டுது. சரி, தண்ணி ஆயிடுச்சா? ஏமா, நீ அந்த ரகசியத்தை சொல்லி சொல்லமா. எங்க அப்பா ஒரு குடியாரு. அதனால சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா உங்க பேர்ல 10 லட்சம் ரூபாயும் என் பேர்ல 10 லட்சம் ரூபாயும் போட்டு வச்சுட்டாங்க. இந்த விவரம் கூட இவருக்கிட்டே தெரியும். என் தங்கச்சி புருஷன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா 20 லட்சம் ரூபாயோட வந்துட்டேன். உங்க அப்பனுக்கு நல்ல வெடக்கொலைய அடிச்சு குழம்பு வச்சு ஊத்து. அவன் செத்துட்டான்டா, 20 லட்சம் ரூபா அனாமத்தா போயிடு.